வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம், இந்தியாவுல இருக்கிற 2 பெரிய கம்பெனிகள்ல நடந்த ஒரு பெரிய டேட்டா திருட்டு பத்தி. நீங்க நினைக்கலாம் இது நமக்கு எதுக்குன்னு. ஆனா உங்களுக்கே தெரியாம உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் வெளிய போயிருக்கலாம். ஆமா, இது நேரடியா உங்களையும் என்னையும் பாதிக்கிற ஒரு விஷயம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போலாமா? முதல்ல உங்களுக்கு ஒரு சிம்பிளான கேள்வி. நீங்க எப்போ வச்சும் டாமினோஸ்ல பீட்சா ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? உங்க பதில் ஆமா அப்படின்னா அடுத்த சில நிமிஷங்கள ரொம்ப கவனமா கேளுங்க. சரி, பீஸாவில்லையா? அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு. நீங்க ஏர் இந்தியா ஃப்ளைட்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா? இந்த 2ல ஏதாவது ஒண்ணுக்கு உங்க பதில் ஆமான்னாலும், இந்த விஷயம் உங்களுக்கும் சம்பந்தப்பட்டது தான். அப்படி நீங்க ஆம்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சியான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு. உங்க பெயர், ஃபோன் நம்பர், வீட்டு முகவரி மாதிரியான உங்க பர்சனல் டேட்டா எல்லாமே இப்போ இன்டர்நெட்ல எல்லோரும் பார்க்குற மாதிரி பப்ளிக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். டேட்டா பிரீச், டேட்டா லீக்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னன்னு குழப்பமா இருக்கா? ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க ஒரு கம்பெனிக்கு உங்க பெயர், ஃபோன் நம்பர், அட்ரஸ்னு விவரங்கள் குடுக்குறீங்க. அவங்க அதையெல்லாம் ஒரு பெரிய டிஜிட்டல் ஃபைல்ல, அதாவது டேட்டாபேஸ்ல சேமிச்சு வைப்பாங்க. அந்த ஃபைல ஹேக்கர்ஸ் திருடிட்டா அதுக்கு பேர் தான் டேட்டா பிரீச். சரி, அப்போ இந்த ஹேக்கர்ஸ் அப்படி என்னதான் திருடினாங்க? இந்த திருட்டோட அளவு எவ்வளவு பெருசு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல டாமினோஸ், அவங்க கிட்ட இருந்து மட்டும் 13 டெராபைட்ஸ் டேட்டா திருடப்பட்டிருக்கு. 13 டெராபைட்ஸ்னா சும்மா இல்ல. அது எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்க போன்ல இருக்கிற மெமரி மாதிரி பல ஆயிரம் மடங்கு அதிகம். லட்சக்கணக்கான சினிமா படங்களையே அதுல சேமிச்சு வைக்கலாம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, 2015ல இருந்து 2021 வரைக்கும் செய்யப்பட்ட 18 கோடி ஆர்டர்களோட முழு விவரமும் இதுல இருக்கு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 18 கோடி ஆர்டர்கள். நம்ப முடியுதா? டாமினோஸ் மட்டும் இல்ல, ஏர் இந்தியாவோட 45 லட்சம் பயணிகளோட தகவல்களும் இதே மாதிரி லீக் ஆகியிருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட அதே காலகட்டம் தான். 2015ல இருந்து 2021 வரைக்கும். இப்போ இந்த டேபிள பாருங்க. எது எதுல என்னென்ன போச்சுன்னு தெளிவா தெரியும். பெயர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் இது ரெண்டுலயுமே காமன். ஆனா டாமினோஸ்ல நீங்க ஆர்டர் பண்ண இடத்தோட துல்லியமான லொகேஷன் வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஏர் இந்தியால நிலைமை இன்னும் மோசம். உங்க பாஸ்போர்ட், கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஆனா இந்த கிரெடிட் கார்டு விஷயத்துல டாமினோஸ் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதுல எங்க பாலிசி படி நாங்க கஸ்டமர்ஸோட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் சேவ் பண்றதே இல்ல. அதனால அந்த மாதிரி எந்த தகவலும் திருடு போக வாய்ப்பே இல்லைன்னு அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இங்க தான் ஒரு சிக்கல். ஹேக்கர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்க கிட்ட 10 லட்சம் கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் இருக்குன்னு அடிச்சு சொல்றாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, கம்பெனி சொல்றத நம்புறதா இல்ல ஹேக்கர் சொல்றத நம்புறதா? யாரு சொல்றது உண்மைன்னு ஒரே குழப்பமா தானே இருக்கு. சரி, இந்த டேட்டா எல்லாம் லீக் ஆனதால நமக்கு நிஜமாவே என்ன ஆபத்து? இந்த தகவல்களை வச்சு ஸ்கேமர்ஸ் நம்மள எப்படியெல்லாம் ஏமாத்த முடியும்? வாங்க அத பத்தி இப்ப விரிவா பாப்போம். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. லீக் ஆன உங்க டேட்டா ஸ்கேமர்ஸ் கையில கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஒரு டூல் கிட் மாதிரி. இத வச்சு முதல்ல உங்க நம்பிக்கையை ஈஸியா ஜெயிப்பாங்க. அப்புறம் உங்க பணத்தை மொத்தமா திருடிடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஓடிபி ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் கேளுங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். அவங்க உங்க பேரை கரெக்டா சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க இந்த அட்ரஸ்ல தானே இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அட இவருக்கு எப்படி நம்ம டீடைல்ஸ் எல்லாம் தெரியும்னு. அடுத்ததா, நான் உங்க பேங்க்ல இருந்து பேசுறேன். உங்க அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண ஒரு ஓடிபி வரும். அதை மட்டும் சொல்லுங்கன்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி கேட்பாங்க. அவங்க நம்ம எல்லா விவரமும் சரியா சொல்றதால நம்மளும் நம்பி அந்த ஓடிபியை சொன்னோம்னா அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் நம்ம பேங்க் அக்கவுண்ட் ஜீரோ. ஐயையோ, பயமா இருக்கேன்னு நினைக்காதீங்க. பயமுறுத்துனது போதும். இப்போ இந்த மாதிரி மோசடிகள்ல இருந்து நம்மள நாம எப்படி பாத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான டிஜிட்டல் பாதுகாப்பு பிளான். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல, தேவையில்லாம எல்லா இடத்துலயும் உங்க தகவல்களை கொடுக்காதீங்க. ரெண்டாவது, முக்கியமா கிரெடிட் கார்டு டீடைல்ஸை எந்த வெப்சைட்லயும் சேவ் பண்ணவே பண்ணாதீங்க. மூணாவது, ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் வேற வேற ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோன்ல கூப்பிட்டு ஓடிபி கேட்டா அவங்க யாரா இருந்தாலும் சரி கொடுக்கவே கூடாது. அப்புறம் தவறான சிவிவின்னு உங்களுக்கே தெரியாம மெசேஜ் வந்தா அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. உடனே உங்க பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கடைசியா உங்க ஃபோன் சாஃப்ட்வேரை அப்டேட்டா வைங்க. HTTPSன்னு இருக்கிற பாதுகாப்பான வெப்சைட்களை மட்டும் யூஸ் பண்ணுங்க. பாஸ்வேர்டோட வலிமை எல்லாம் முக்கியம்னு இந்த படத்தை பாருங்க. 123456 டாமினோஸ் மாதிரியான பாஸ்வேர்டை ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வச்சே நொடியில கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி நம்பர்ஸ், சிம்பிள்ஸ், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னு எல்லாம் கலந்திருக்கிற பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். இதுக்கு பாஸ்வேர்ட் மேனேஜர் மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. சரி, நாம கவனமா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த பிரச்சனைக்கு நாம மட்டும்தான் காரணமா? நம்ம டேட்டாவை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு வேற யாருக்கெல்லாம் இருக்கு? வாங்க கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல இதை பத்தி யோசிப்போம்.
இது ஏதோ டாமினோஸ், ஏர் இந்தியால மட்டும் நடந்த விஷயம் இல்லைங்க. இந்த லிஸ்ட்டை பாருங்க. ஜஸ்ட் டயல், அன் அகாடமி, பிக் பாஸ்கெட், மோபிக்விக்னு இந்த லிஸ்ட் நீண்டுட்டே போகுது. இது ஒரு தொடர் கதையா மாறிடுச்சு. ஏன் நம்ம நாட்டுல மட்டும் இப்படி தொடர்ந்து நடக்குது? இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவுல டேட்டாவை பாதுகாக்க ஒரு வலுவான சட்டம் இல்லாததுதான். உதாரணத்துக்கு, ஐரோப்பாவுல ஜிடிபிஆர்னு ஒரு பவர்ஃபுல்லான சட்டம் இருக்கு. அதன்படி கம்பெனிகள் தேவைக்கு அதிகமா டேட்டாவை கேட்கவே முடியாது. மீறி டேட்டா லீக் ஆச்சுன்னா அந்த கம்பெனிக்கு பெரிய ஃபைன் போடுவாங்க. ஆனா இந்தியாவுல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான சிஸ்டம் இன்னும் வரல. ஆக நாம நம்மள பாதுகாத்துக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம டேட்டாவை கம்பெனிகள் பத்திரமா பாத்துக்கிறது. அது அவங்களோட கடமை. அந்த கடமையை அவங்க சரியா செய்ய வைக்கிற மாதிரி வலுவான சட்டங்களை கொண்டு வர்றது அரசாங்கத்தோட பொறுப்பு. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்க டேட்டாவை பாதுகாக்க வேண்டிய உண்மையான பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? உங்க தகவல்களுக்கு யார் ஓனர்? அந்த டேட்டாவை வாங்குற கம்பெனிகளா, சட்டங்களை ஏற்றுகிற அரசாங்கமா, இல்ல அந்த டேட்டாவை கொடுக்கிற நீங்க தானா? யோசிச்சு பாருங்க.